வரையிலும் அந்த காற்று அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத, அவர்களுக்கு தெரியாத பக்கத்துல கொண்டு போயிருச்சு. ஆனா இப்போ அந்த காற்று ஒரு தீவில கொண்டு போய் அவர்களை விடுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் எதிராய் இருந்த அந்த காற்றையே கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் திருப்பி, ஆண்டவர் ஒரு கரையை சேர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை கரை சேர்க்கிறதற்கு இரண்டாவது கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புறாரு. என்ன உதவியை அனுப்புறாருன்னா, எது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். எது உங்களை அவமானப்படுத்திருச்சோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் திசை திருப்ப பண்ணி கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்கிற நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த காற்று உதவி செய்தது, எதிராய் இருந்த காற்று உதவி செய்தது. எதிராய் இருந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள். எதிராய் இருந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிற உதவி வேதம் சொல்கிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா புடுங்கிறவனிடத்திலிருந்து ஆமேன் வாங்கி கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம். இவங்க யாருமே தான் கையில வந்ததை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களிடத்திலிருந்து தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். இந்த மாதம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி சேருவதற்கு ஒரு உதவி வரும். அது என்ன உதவின்னா, யார் எதிராய் இருந்தார்களோ அவர்களையே கர்த்தர் சாதகமாய் திருப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பொறுமையா இருங்க. நீங்க பொறுமையா இருங்க. நீங்க எதுவுமே எதிரா போக வேண்டாம். ஆண்டவரே ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, எதிராக இருந்த சக்திகளை நமக்கு சாதகமாய் மாற்றுவார். ஆமென்.